ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேண்டி குட் டே எபிசோட் 10. எபிசோட் 10க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் எபிசோடு பெண்டிங் ஐம் சாரி. நான் ஒரு நாளில் வந்துடலான்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகணும். கடைசியில் அது 3 days ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ ப்ராப்பராக போட முடியல. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் 2 நாளில் பெண்டிங் சீரிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆன்கோயிங்கில் நியூ சீரிஸும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எபிசோட் 10 ஸ்டார்டிங்கில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா நம்ம யாக்கு. முன்னாடி ஏதோ நோட்டீஸ் ஒட்டியிருக்கு ஜிம்மில். என்னதுன்னு பார்த்துட்ருக்க வேகமாக அதை கிழிச்சிட்டு அப்படியே ஓடி போகிறான். இருடான்னு சொல்லி அவன் கையிலேருந்து பிடுங்கி பார்த்தா இவங்களோட ப்ராப்பர்ட்டியை யாரோ சீஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்குது. என்ன விளையாடுறீங்களா, ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா, ப்ராங்காக இருந்தால் சொல்லிடு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு யாக் சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைதான், நான் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன், கோவிட் டைமில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததில்ல அப்பன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா நீ, எப்படா இது உன்னால் பண்ண முடிஞ்சது, இது அம்மாவோட வீடு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இருக்குது, தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டென்ஷனாக காத்த யாக், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்து சேர் வேகமாக வரான். பேசாம நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு முதல்ல பதில் சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண, பதில் சொல்கிறான்னு சொல்ல, இதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நான் இதை சீக்கிரமாக முடிச்சிருவேன்னு அவன் சொல்ல, என்னை இன்னும் குழந்தையாவே நினச்சிட்டு இருக்கியா நீ, ஏன்டா உன் பிரதராகவே பார்க்க மாட்டியாடா, நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ல, உண்மையாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ விடு அப்படின்னு சொல்ல, இது இப்படியே போச்சுன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு கையில் இருக்க அந்த நோட்டீஸ் அப்படியே கசக்கிட்டு அவனை கோவமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறான் யாக்கு. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு வேகமாக அந்த பக்கம் போக அங்கேருந்து சேர் கத்திக்கிட்டே இருக்கான். நில்லுடா, போகாத, எங்கடா போகிற, பேசினா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. யாக் வேகமாக அந்த பக்கம் போக இந்த பக்கம் அழுதுட்டுருக்க, ஹக் பண்ணிவிட்டு நீ அழுகாத அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி, சேம் டைம் யாக் நேராக டியை பார்க்குறக்கா தான் போகிறான். டோர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே என்னை ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தெரியுது. அப்படியே ஓடி வந்து டி அவனை ஹக் பண்ணிக்க 2 பேரும் ஹக்கிங் அப்படியே எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. அப்புறம் எப்பயும் போல் சாப்பிட்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. பட் நம்ம யாக்குக்கு சாப்பிடவே பிடிக்கல, அமைதியாகவே அப்படியே உட்காந்துருக்க. தேங்க்யூன்னு சாப்பாடு ஏதோ சூப் மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டி மட்டும்தான் பேசுகிறான். யாக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். சாப்பிட்லாம், இந்தா சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு போர்க்கெலாம் கொடுத்து சாப்பிட சொன்னாலும் அவன் அதை சாப்பிட விருப்பம் இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்தே இருக்கான். டி சொல்கிறான், யாக்கு ஏதாவது சாப்பிடு, இப்படியே அமைதியாக எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்க போகிற, உனக்கான ப்ரோட்டீன்லாம் உனக்கு கிடைக்க வேணாமா, சாப்பிட்றியா இல்லையா, இதில் என்ன இருக்குது தெரியுமா, உன் பாடி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ரோட்டீன் நிறையா இருக்கும், உன்னை மாதிரி பாக்ஸர்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும் தெரியுமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இது ஏதோ பேசிகிட்டே இருக்கான். பட் அவன் வேணும்னு இவன் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் அவன் பேசிகிட்டே இருக்கான். பட் இவன் என்ன தான் சொன்னாலும் அதை கேட்டுட்டு, ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு என்கிட்ட இப்படி பண்ணா, எனக்கு அதான் புரியவே இல்லை, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் ஃபீல் பண்ணுறாங்கிறது புரியுது. யாக், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் எல்லாம் சரியாயிருமா, எல்லாம் சரியாயிரும்னா சொல்லு, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க, விடு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விடுறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணி வாய் தோறன்னு சொல்லி பக்கத்தில் கொண்டு போகிறான். அவனும் சரி ஓகே, இவன் இவ்வளோ ஃபோர்ஸாக ஊட்டி விடும்போது என்ன பண்ண முடியும்னு வாய் தோற, சாப்பிடு, கடிச்சு மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று சொல்லி ஊட்டி விட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னை ஹக் பண்ண பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி வாமான ஃபீல்ஸாக இருக்குன்னு சொல்ல, நானும் பாட்டியை அப்பப்போ ஹக் பண்ணிக்குவேன், பாட்டி சொல்லுவாங்க ஹக்கிங் எப்பயுமே ஃப்ரீ தான், நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாட்டி சொன்னதை பற்றி பேசிகிட்டே இருக்க. அப்படியா, அவங்க உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்க உனக்காக நிறைய பண்ணியிருக்காங்கல்ல, எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமான்னு சொல்ல, என்ன பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி டி அவனை பார்த்து கேட்க, சரி உன்னையும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாரை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டியை பார்த்து யாக் பேச, இப்படி சொன்ன உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது டிக்கு. அப்புறம் டியோட பேச அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகுது. அப்புறம் ஒரு வழியாக ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்து டி அவன்கிட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, எனக்கு அது தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கண்டிப்பாக என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, அதை கொடுத்தாலும் வாங்குவானான்னு தெரியல, அது பத்துமானுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் உட்காந்துருக்கேன். சரி, முதல்ல நம்ம பேங்க்கில் வேணால் பேசி பார்க்கலாமா, பேமெண்ட்டை பற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கலாம், முதல்ல நீ கிட்ட போய் பேசி இந்த சண்டையெல்லாம் கிளியர் பண்ணுன்னு சொல்ல, நான் முகத்தை கூட பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்குது யாக்குக்கு. நீ ஏன் இப்படி இருக்க, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினா எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், 2 பேரும் பேசிட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, தேங்க்ஸ் டாக்,
டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். நான் என்னடா சொன்னேன் தேங்க்ஸ் சொல்கிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன். நீ முதல்ல எந்திரின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படி எந்திரிக்க, நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க தெரியுமான்னு சொல்கிறான். நல்ல ஐடியாவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிற்க அப்படியே அவனை தூக்கி சுற்றுறான். டே யாக் விடுறான்னு சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவனை தூக்கி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான் யாக்கு. டீக்கு ஒன்றும் புரியல, நான் என்னப்பா ஐடியா கொடுத்தேன் இவனுக்குன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்க. அதுக்கப்புறம் ஏயை பார்க்கறதுக்காக போகிறேன். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதாவது ஹையஸ்ட் ரேங்க் இருக்கவங்க கூட நான் சண்டை போட போகிறேன், பணம் கொஞ்சம் நிறையா கிடைக்கும், ஸோ நம்ம கடனை அடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு போகிறான். இதை கேட்ட உடனே இதெல்லாம் உனக்கு தேவையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏன் இப்படி சொல்கிறேன், நம்மக்கிட்ட டைம் கிடையாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கணும், இது அம்மாவோட வீடு, இதை விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்லி யாக் சொல்கிறான். ஏய்க்கு சுத்தமாக இவன் சண்டை போடுறதெல்லாம் பிடிக்கல. வேணாம், அந்த மாதிரி ஹையஸ்ட் ரேங்க் இருக்கவங்க கூட உன்னால் கண்டிப்பாக சண்டை போட முடியாது, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏய் பேசிகிட்டே இருக்கான். வேணா ஒன்று பண்ணலாமா, அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாமான்னு சொல்ல, எனது உன்னோட பணத்தை நீயே வச்சுக்க, அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, என்ன தான் பண்ணணும், நான் என்ன கொடுத்தாலும் அந்த ஐடியாவை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற, அப்படி என்ன தான் நீ மேனேஜ் பண்ண முடியும், நீ தான் விட்டுருன்னு சொல்கிறேன்ல, நான் இதை தனியாக நான் பார்த்துக்கிறேன், என்ன எதில் தனியாக பார்ப்பேன், உன்னால் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது கொஞ்சமாதும் கேளு, சீரியஸாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாக் ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. இவங்களோட ஆர்கியூமெண்ட்டை செர்ரும் டீயும் அப்படியே கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்ருக்கான்னு செரு டீக்கு. விடு அவங்களாம் லவ்விங் பிரதர்ஸ், அவங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவ்வளோ ஈஸியாக எல்லாம் பிரியாது, பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க, ஏதாவது இருந்தால் எனக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இரு ஓகேவான்னு சொல்லி டீ சொல்ல, செரும் சரி கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் நம்ம டி. அவனுக்கு கழுத்து லைட்டாக வலிக்கும் போல் அவனு கழுத்தில் இப்படி கை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இது ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே அப்பா யாக் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி டி கேட்குறான். என்ன கேளு, நீ உண்மையாகவே காம்படிட் பண்ணுறேன்னு சொன்னியே, அது உனக்கு பிடிச்சி தான் பண்ணுறியா? ஆமாம். நீ ஏய்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட வீடு அது, அந்த வீடு எனக்கு வேணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன், நான் விளையாடணுன்னு ஆசைப்பட்றேன், நான் பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, நீ எதுக்காக பாக்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். டி அப்படி கேட்டுனியும் அவனை பார்த்து ஒரு ஸ்மைலு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் சின்ன பையனாக இருந்தப்போ அப்பப்போ பார்ப்பேன், ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கும் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா எனக்கு யாக்குன்னு பேர் வச்சாங்க, ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பூதம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி அந்த பேர் வச்சாங்க. சரி நான் பார்ப்பேன், ஏய் அப்பப்போ பாக்ஸிங் பண்ணிகிட்டே இருப்பான், அவனோட மூமெண்ட்டு ரிங்கில் அவன் இருக்கிற அந்த உண்மையாக அவன் சண்டை போடுறது, அதாவது அவனோட ஆப்போனண்ட்டை பார்த்து அவன் பண்ணுற அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். எனக்கு அதை பார்த்ததுலேருந்து எனக்கும் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ இதை கேட்டால் உனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும், ஆனால் எனக்கு என்னோடய சொந்த அண்ணன் தான் என்னோடய ஐடல் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி யாக் பேசிகிட்டே இருக்க, ஓகே எனக்கு அப்படி தப்பாலாம் எதுவும் தெரியல, நான் நம்புகிறேன் உன்னால் கண்டிப்பாக அது முடியும்டா, நீ பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி டி அவனுக்கு சப்போர்ட் பண்ண. சீரியஸாக நான் வின் பண்ணிடுவேனா, எனக்கு என் மேலேயே முதல்ல நம்பிக்கையே இல்லை, நான் யாருன்னு எனக்கே தெரியுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என் மேலேயே நம்பிக்கை இல்லை, நீ இன்னும் என்ன நம்பிட்டே இருக்க, எனக்கு என்னென்னு தெரில, நீ ரொம்ப ட்ரை ஹார்டாக பண்ணனா கண்டிப்பாக நீ வின் பண்ணுவ, எனக்கு தோணுது நீ வின் பண்ணுவேன்னு தான் தோணுது, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி டி அவனை பார்த்து சொல்ல, எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவனை அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கான். இவங்க மூமெண்ட்டு அப்படியே ரொமான்டிக்காக போகும்னு எதிர்பார்த்தேன், பட் கீஸுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, ஜஸ்ட்டு ஹக்கிங்லேயே அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம எல்லா சாம்பியன்ஸும் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ரேங்க் 2ல் இருக்கவங்க கூட ஆப்போனண்ட் கூட நம்ம ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும். பாக்ஸிங்கில் யார் பண்ணுறக்கு உங்கள ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லி, சசாக்கி நீ என்ன பண்ணுற, நீ பண்ணுறியான்னு சொல்ல, நானா யாக் பண்ணட்டுமேன்னு சொல்ல, யாக் இன்னும் ரெடி ஆகலை, அவனோட ஷோல்டரில் இன்னும் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, நான் அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுன்னு சொல்கிறேன், நீ செக் பண்ணாமல் இருக்க தான் உன் பிரச்சனை, எனக்கு ஓகே என்னால் ஃபைட் பண்ண முடியும் நான் சொல்கிறேன்ல, நான் அரேஞ்ச் பண்ண நீ மேட்சை நான் பண்ணுறேன்னு சொல்ல, சசாக்கி நான் உன்கிட்ட தான் கேட்டேன் சொல்லுன்னு சொல்ல, சசாக்கிக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது, அதாவது இன்னும் காம்படிஷன் நிறைய போயிட்டுருக்கு, அவனால் எப்படி பண்ண முடியும், நீ வேறு ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, செருக்கு டென்ஷன் ஆகிடுது, ஏன்டா நீ இப்படி இருக்க, இதில் முடிவு பண்ண வேண்டியது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, ஆன்ட்டி நிபா கிட்டேருந்து ஃபோன் வருது யாக்குக்கு. என்னாச்சு ஆன்ட்டி
அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே ஷாக்காக அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டே இருக்க 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏய் நான் சொல்கிறத நீ நம்புறியா இல்லையா? அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வா போகலான்னு சொல்ல, எனது எதுக்கு? அவர் நம்ம சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார், அவரை பற்றி இன்னும் நீ கேர் பண்ணிட்டு இருக்க? அம்மாவோட டெத்துக்கு அப்புறம் அவர் நம்மளை பார்த்தாரா? அவர் நம்ம பக்கத்தில் இருந்தாரா? இப்போ வரைக்கும் அவர் இந்த இடத்துக்கு கூட வரல. எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடி தான்னு சொல்ல, ஏன் இப்படி இருக்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட புது ஒய்ஃபை பற்றி நீ எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கன்னு ஏய்க்கு டென்ஷன் ஆகிடுது. எனக்கு புரியல, அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். அப்பாவுக்கு கேன்சர்டா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்பாவுக்கு கேன்சர், நம்ம அம்மாவுக்கு ஒரு குட் பை கூட நம்மளால் சொல்ல முடியல. அதே மாதிரி இப்பயும் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் அந்த மாதிரி நடக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வேணான்னு தோணுதுங்கிற மாதிரி அப்படியே யாக் பேசிகிட்டே இருக்க, ஒரு வழியாக அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆன்ட்டி தான் பார்த்துட்ருக்காங்க போல். 4 பேரும் பார்க்குறக்காக அப்படியே வராங்க. வாங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, அடுத்து ஏய்க்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இவர் தான் டாக்டர் வண்டி அப்படின்னு சொல்லி டிஏ இன்ட்ரோ கொடுக்குறான். சரி, ஹலோ, நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், ஸோ எல்லாத்தையுமே பேசிட்டேன். எனக்கு லைட்டாக வயிறு தான் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அங்கே அப்பா சொல்கிறாரு. நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீரியஸ் ஸ்டேஜ்லாம் கிடையாது, சீக்கிரமாக இது க்யூர் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ்லாம் இருந்தால் தான் கஷ்டம். இது ரொம்ப நல்ல நல்ல நியூஸாக இருக்குது. பார்த்தீங்களா, கண்டிப்பாக இது சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. இது நீங்கள் தான் பயந்துகிட்டே இருக்கீங்கன்னு ஆன்ட்டி சொல்ல, சரி ஓகே. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் இன்றைக்கே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறான். வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா, அப்புறம் டாக்டர், உங்களை நான் எங்கேயோ பார்த்தனே, அந்த பாக்ஸிங் கிளப்பில் நான் உங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கு மெமரி கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் அங்கே வந்தேன், அந்த கார்னரில் உட்காந்துருந்தேன்ல. அப்படியா, அன்றைக்கி நான் பாக்ஸரை பார்த்துட்டே இருந்தனால உங்களை பார்க்கல. உங்களுக்கு எப்படி என் பையனெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே 2 பேருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் அது வந்து நான் சொல்லிகிட்டே இருக்க, உடனே பக்கத்தில் இருக்க யாக்கு டியோட கையை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல, இன்னும் ஆகலை, ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்படி தான், பேசாமிரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, சும்மா இருடாங்கிற மாதிரி கையை எடுத்துகிட்டே நிற்கிறான். டாக்டர், சேர் எனக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட, 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போயும் என் பையனை போய் சூஸ் பண்ணியிருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே சிரிப்பு வந்துடுது எல்லாருக்கும். எல்லோரும் சிரிக்க, இது ஜோக்கா? எனக்கு ஜோக்கு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அப்படியே கத்துறான். மட்டும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, நம்ம எல்லாம் நல்ல மூடில் இருக்கோம், நீ எதுக்கிட்ட அதை எடுக்கிற? அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? இங்கே பாரு, நீ ஓவராக என்னை பற்றி பேசாத, நீ என்ன ஓவராக பேசுகிற, நீ தாண்டா ஓவராக பேசுகிற, ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டே நிறுத்துங்க, என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? எதுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? இப்படி நாய் மாதிரி சண்டை போடுறதை விட்டுட்டு ஆல்ரெடி 2 பேரும் வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி அப்பா டென்ஷனாக சொல்ல, கடுப்பாயிடுது 2 பேரும். அப்படியே ஆப்போசிட்டில் நிற்க, என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்? அடிக்கடி இப்படி தான் சண்டை வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி செர்ரு தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். செர்ரை பார்த்து முறைச்சிட்டே நிற்க, அப்பா லைட்டாக அப்படி யோசிக்கிறாரு, இவனுக்கு 2 பேருக்கும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி. அடுத்தது சண்டை போடலான்னு பாக்ஸிங் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. இந்தாங்க உங்கள் சண்டையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி பாக்ஸிங்கில் தான் காட்டணும், சண்டை போட்டு செட்டில் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்ல, என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் செர்ருண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே ஃபைட்டிங்காக 2 பேரும் பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு சண்டை போட ரெடியாக இருக்க, வா, இல்லை நீ ஃபஸ்ட்டு வான்னு அவனை கூப்பிட்றான். நீ தானே சண்டை போட ஆசையாக இருக்க, வா, உனக்கு ஃபைட் வேணாமா? தானே ஃபைட் வேணும்னு ஆரம்பித்தேன், நீயே வான்னு சொல்ல, நீ தானே அம்மாவோட வீட்டை இப்படி அடமான வச்ச, நீ வா முதல்லன்னு சொல்ல, டென்ஷன் ஆகிடுது ஏய்க்கு. அவன் இப்படி பேசினோன்னே முகரையிலேயே ஒரு குத்துறான். இங்கே பாரு, பார்த்து பேசு, இப்படி தேவையில்லாத பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக யாக்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனும் அப்படியே அவன் முகரையிலேயே ஒரு குத்துறான். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நீ கேம் விளாண்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி வட்டி கட்டாமல் வச்சு வீட்டை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, நீங்கள் முதல்ல போய் ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு நீபா ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஃபைட்டு மாற்றி போயிட்டுருக்கு. இவன் அவனை பற்றி பேசுகிறான், அவன் இவனை பற்றி பேசுகிறான். நான் கோவிட்னால இந்த ஜிம் எவ்வளோ பாடுபட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்போ பணம் இல்லாமல் எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த பில் கூட பே பண்ண முடியாமல் எந்த இன்கமும் இல்லாமல் இருந்தேன். அப்போ தான் அந்த கடன் நான் வாங்கினேன்னு அவன் சொல்ல, அதை கேட்டு இவன் நம்பவே மாட்டேங்கிறா. இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ இது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது, வேறு ரீசன் இருக்குது, அதனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே இவன் முகரையில் குத்துறான். ஸோ 2 பேரும் மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். எனக்கு பதில்
நீ எதுக்கு அந்த பணம் வாங்கின? என்ன சப்போர்ட் பண்ணுறது தானே, என் கனவு நினைவாகிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ண, சொல்கிறா அப்படின்னு சொல்லி யாக் அப்படி ஏய் அடிக்க போக ஏய் அப்படியே அவனை அடிக்கலான்னு போகிறான். சொல்லு, எதுக்காக இப்படிலாம் பண்ண? நீ பணத்தை எல்லாம் செலவு பண்ணது எனக்காக மட்டும்தான், எனக்கு தானே பண்ண, அதனால தானே இப்படி பண்ண, இவ்வளோ சீரியஸாக கொண்டு வந்து என்கிட்ட ஏன்டா சொல்லாமல் வச்சுருந்த அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை அடிக்கிறான். என்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருக்க, நான் என்ன குழந்தையா, நான் ஒன்றும் குழந்தை இல்லடான்னு சொல்லி அவனை அடிக்க போக யாக், நான் அப்படிலாம் சொல்ல, நான் இதில் ஒன்று கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன், நீ இதை நினச்சி கவலைப்படக்கூடாது, நீ முதல்ல சாம்பியன் ஆகணும், உன் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் தான் உன்கிட்ட இதை நான் சொல்லலை. சரி, அப்போ உன்னோட கவலையை நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படித்தானே, நீ எல்லாமே இப்படி தானே பண்ணுவேன், நான் யாரோ தானே உனக்கு, அம்மா உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சொல்கிறா, இப்போ வரைக்கும் அம்மா சொன்னது தாண்டா மனசுலேயே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏய் யாக்கு 2 பேரும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அம்மா இன்னைக்கு நான் வின் பண்ணிட்டேன் தெரியுமா, கண்டிப்பாக நானும் க்ளோஸராக போயிட்டே இருக்கேன், நானும் ஒரு சாம்பியன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல, என் சன் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருப்பான்னு சொல்லி அம்மா யாக்கை பார்த்து பேசுகிறாங்க. யாக், உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ எனக்கு டவல் பாத் பண்ணணும், நர்ஸை போய் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு சொல்ல, கண்டிப்பாக நான் போவேம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, ஏய் நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் ஏய்கிட்ட அம்மா பேசுகிறாங்க. ஏம்மா அவனை வெளியே போக சொன்னீங்க? நானும் போவா? இல்லை நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் அவனை வெளியே போக சொன்னேன், நீ முதல்ல உட்காருன்னு சொல்கிறாங்க. ஏய்க்கு ஒன்றும் புரியல, அம்மா ஏதோ பர்சனலாக பேசுகிறக்காக அவனை வெளியே அனுப்புனாங்கன்னு புரியுது. சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்க, ஏய் சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருக்கான்ப்பா இந்த யங்காக இருக்கும்போது, டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு கேன்சர்னு, இன்னும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் நிறையா இருக்கான், கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் கால் கூட அப்படியே இதாகிடுச்சு, ஸோ கால் வந்து இனிமேல் எதுவும் மூவ் பண்ண முடியாது, ஸோ அதனால் இப்படியே தான் இருக்க போகிறேன்னு அம்மா சொல்ல, அதை கேட்டோன்னே ஏய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அம்மான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறேன். ஏய் நான் சொல்கிறத கேளு, எனக்காக ஒன்று நீ பண்ணணும், யாக்கோட ட்ரீம், அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும், அவனோட கனவெல்லாம் நனவாகணும், அது உன்னால் மட்டும்தான் முடியும்னு அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி ஏய் வந்து அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அவனோட படிப்புக்காக அவனோட கனவுக்காக தான் அவன் வந்து கடன் வாங்கியிருப்பான். ஸோ அதை எப்படி இவன்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் மறைச்சிட்டான். ஸோ அதை பற்றி இப்போ சொல்ல, அதை கேட்டவுடனே இன்னும் இவனுக்கு டென்ஷன் ஆகி அப்படியே அவன் முகரையிலே ஒரு குத்திட்டான். ஏண்டா உனக்காக எல்லாம் சேர்ந்து இப்படி போட்டு அடின்னு அடித்து வெளுத்து போட்டான் நம்ம யாக்கு. ஏய் அப்படியே அமைதியாக இருக்கா, மறுபடியும் எந்திரிச்சிட்டு வாடா அவனை அடிக்கிறேங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட போக அங்கே சண்டையெல்லாம் வரல. ஆக்சுவலி 2 பேரும் எமோஷ்னலாக தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் உனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கவலை இருக்குன்னு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி யாக் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ என்னோடய சேவிங்ஸை எடுத்துக்கோ, எனக்கு பணம் எதுவும் வேணாம், எனக்கு நீ தான் வேணும், ப்ளீஸ் எடுத்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் யாக்கு. யாக் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு ஏய்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டே இருக்கான். நான் இவ்வளோ ஹெவியாலாம் என்னால் தாங்க முடியாது, நீ விட்டுரு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கையை அப்படியே தள்ளிட்டு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் பணத்தை எடுத்துக்கோங்கிற மாதிரி அவன் 2 கையும் அப்படியே அவனே பிடிச்சிட்டு, போதும் எனக்காக நீ இது மட்டும் பண்ணு, அது மட்டும் எனக்கு போதும், நீ என் பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கலான்னு நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரோட சண்டை அப்படியே கூலாக 2 பேரும் எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எமோஷ்னலாக என்ன ஆகும், அண்ணன் தம்பி அழுதாங்கன்னா 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கள்ல. ஒரு செகண்ட் ஏய்க்கு என்ன பேசுதுன்னு புரியல. இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டே இருக்கான். நான் சாரி யாக், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தானே. ஸோ அதுக்காக அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு வழியாக 2 பேர் அப்படியே ஒன்று சேர 2 பேரும் ஹக்கிங் மூமெண்ட்டு, எமோஷனல் மூமெண்ட்டுன்னு அப்படியே பிரதர் சென்டிமெண்ட் ரொம்ப ஃபீலிங்ஸாக அப்படியே போயிட்டுருக்கு. சரி விடு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிகள் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆன்ட்டிக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக சண்டை சரியாயிடுச்சுங்கிற மாதிரி ஆன்ட்டி பார்த்துட்டே இருக்கா. செருடியும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்கப்பா, இப்படி சண்டையும் போட்டே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வழியாக ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. எல்லோரும் சாப்பிட்டுருக்க. ஆன்ட்டி எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வராங்க. ஏய்க்கு தான் சுத்தமாக ஆன்ட்டியை பிடிக்காதே. ஸோ அவன் மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்கான். மற்றவங்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க. சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ எல்லாமே ஜாலியாக சாப்பிட்றோம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம்ல, சரி எல்லோரும் சாப்பிடுங்கன்னு ஆன்ட்டி அப்புறம் அப்பா எல்லோரும் சொல்ல, பார்க்குறக்கு ரொம்ப யம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு டி சொல்கிறான். ஆமாம் கண்டிப்பாக இது எல்லாமே யாக்குக்கும் ஏய்க்கான ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது. ஆமாம் உங்களுக்கு எப்படி ஆன்ட்டி இதெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்க, அவனை பார்த்து செர்ரை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க. அதுவா, அது என்னன்னு தெரியல, உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் இவை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு சரி பண்ணிக்குவா. உங்களுக்கு ஆம்லெட் எப்படி பிடிக்கும், ஆனியன் போட்டால் தான் யாக்குக்கு பிடிக்கும்னு ஒன்று நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சொல்ல கேட்டு அவள் எல்லா ஃபேவரட் டிஷ்ஷும் அப்படியே கண்டுபிடிச்சிட்டா. ஸோ உங்களோட ஃபேவரட் டிஷ் எல்லாமே அவளுக்கும் தெரியும். ஸோ அவள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது தான் ரெடி பண்ணி கொடுப்பா. எல்லோரும்
அப்படின்னு அப்பா சொல்ல, எனக்கு உங்கள் அம்மா அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் குக் பண்ணியிருக்கேன். சரியா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதான்னு தெரியல, ட்ரை பண்ணியாவதும் பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்க, கொஞ்சம் ஓகேவாயிட்டுக்கான். பட் ஏய்க்கு தான் பிடிக்காதே. அவன் முறைச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு, வா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குது, ஆன்ட்டி செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்து டீச்சர் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் சொல்ல, பேசாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு 5 ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சேரு சொல்ல, இவங்க எல்லாம் சாப்பாடை பற்றி பேசுகிறத பார்க்கும்போது ஏய்க்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லை. சரி ஓகே, சாப்பிட்டு தான் பார்க்கலாங்கிற மாதிரி சாப்பாடு கூட எடுத்து அவங்க செஞ்ச அந்த ஆம்லெட்டை அப்படியே சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டுட்டு அவன் முகரை ஒன்றும் சரியில்லை. அவனுக்கு தான் இவங்களை பிடிக்காதே, நல்லாவே இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு தானே சொல்லணும். ஸோ அதனால் முறைச்சிக்கிட்டே இருக்க, இவன் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாரும் ஏயை பார்த்துக்கிட்டே இருக்க, அப்பா ஆண்டி அப்புறம் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அவன் என்ன தான் சொல்ல போகிறான்னு. எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி ஆண்டி பார்த்துட்டே இருக்க, பேசாமல் இருங்கிற மாதிரி அப்படியே ஆண்டியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்பா சாப்பிட்றாங்க. அடுத்து இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, பாட்டுக்கு வெளியே போயிட்டே இருக்க, ஏன்டா இவ்வளோ அவசரமாக எங்கடா போகிறேன்னு அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு 3 பேரும் வராங்க. ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, ஆன்ட்டிக்கிட்ட இப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, நீ எதுக்கு அப்படி பிடிக்காத மாதிரியே அந்த சாப்பாடை சாப்பிட்ற, அவங்க உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து செஞ்சாங்களே, நீ இப்படி இருக்க, நீ என்ன பண்ணுற, உன் ஃபேவரட் ஃபுட்டை செஞ்சு கொடுத்துட்டா போதுமா அது உனக்கு, ஏன்டா நீ ஓவராக தாண்டா பண்ணுறேன், டே நிறுத்துங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தான் ஒன்றா சேர்ந்தீங்க, மறுபடியும் சண்டை ஒன்றும் ஆரம்பிக்க வேணான்னு சேரு சொல்கிறான். டாக்டர் நீங்கள் முதல்ல அவனை கூட்டிகிட்டு போங்க. ஆமாம் இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப தாண்டா சண்டை போட்டிங்க, கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு சொல்ல, வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்ல, என்னது போ, நீ பெட்டில் போய் தூங்கு, அதான் ரொம்ப முக்கியம், காலையில் உனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கு அம்மாவுக்கு சடங்கு வேறு இருக்குது, மறந்துட்டியா, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் போகணும், மறந்துடாதங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான். சரி வரண்டாங்கிற மாதிரி செர்ரி ஃபாலோ பண்ணிகிட்டே போக அப்படியே நின்றுட்டே இருக்கான். இவன் ஏன் தான் இப்படி இருக்கானுங்கிற மாதிரி அவனை முறைச்சிக்கிட்டே அப்படியே நிற்க, டியும் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்து இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அவனோட ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அவன் யாராக இருக்குன்னு திரும்பி பார்க்க, நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வரான். அமைதியாக உட்காந்துருக்க, அவன்கிட்ட பேசுறக்காக அப்படியே மேலே மேலே வரான். இவன் எதுக்கட இப்படி வராங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் ஃபோட்டோ கையில் வச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை பார்த்துட்டு யாக்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க, என்னால் இந்த பழைய நாட்களுக்கெல்லாம் திரும்ப போக முடியாதுல்ல, அதான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கேங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, நம்ம என்ன தான் பண்ணாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது, அதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, ஓகே, நீ கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது, என்ன பேசணுமோ பேசிட்டு போ, நான் ஒன்றும் பேசத்தான் வந்தேன், ஆனால் நீ பேச விருப்பம் இல்லாத மாதிரி தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்கிறான். அப்படியே அமைதியாக இருக்க, என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவன் எங்கடா கூப்பிட்றாங்கிற மாதிரி புரியாத மாதிரி அவன் உட்காந்துருக்க, நான் எங்கேயும் வரல, எனக்கு எங்கேயும் வர வேணாம், நீ வா முதல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி டக்குன்னு எழுதிட்டு போகிறான். எங்கடா என்ன எழுதிட்டு போகிறேன், இங்கேயே பேசுடான்னு சொல்ல, நீ வா அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க. அடுத்து இங்கே அந்த பூவெல்லாம் கோத்துட்டு டியும் அப்புறம் சேரும் உட்காந்துருக்காங்க. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது கண்டிப்பாக ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல, அவங்க நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்க, அவங்களோட சன்ஸு ரொம்ப அழகான ஸ்வீட் ஹார்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க, பசங்க 2 பேரும் நல்ல பையங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சேரு சொல்ல, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக அந்த பூவை கோத்துட்ருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. அடுத்து அங்கே யாக்கும் வராங்க. அட பாவி, இங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியாங்கிற மாதிரி பார்க்க, டாக்டர் நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூன்னு சொல்ல, அப்படியா இது நல்லா இருக்கா, பரவாயில்லையேன்னு சொல்ல, சரி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல, கையில் ஒரு பிளேட் மாதிரி கொண்டு வந்து இதை கொண்டு போய் கிச்சனில் வைடா அப்படின்னு சொல்லி அப்பா கொண்டு வந்து கொடுக்குறாரு. கிச்சனில் வைக்கலான்னு வர அங்கே ஆன்ட்டி ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. வந்தோடனே இது எங்கே வைக்கணும்னு சொல்லி கேட்குறான். அங்கே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஏதோ அங்கேயும் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி வேலை பார்த்துட்ருக்க,
யாக் உங்கள் 2 பேர்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏயும் யாக்கையும் கூட்டிகிட்டு அப்பா அப்படியே வெளியே போகிறாரு. ஏதோ பேச தான் போகிறாங்கன்னு அம்மாவுக்கு புரியுது. அம்மா பாட்டுக்கு இங்கே ஏதோ பிஸியாக இருக்காங்க. இந்த அம்மாவும் ரொம்ப நல்லவங்கள தான் போல். இவன் தான் தேவையில்லாமல் அம்மாவை பற்றி தப்பாக நினச்சிட்டான். ஆல்ரெடி நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் உங்கள் அம்மாவை டோட்டலாக மறந்துட்டேன்னு. அப்படித்தானே? அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பயுமே உங்கள் அம்மாவை ஒரு நாள் கூட நான் மறந்ததே இல்லை தெரியுமான்னு சொல்லி வெளியே உட்காந்து அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் அமைதியாக இருக்கான். யாக்குக்கு தான் அது புரியுமே. அப்பா மேலே யாக்குக்கு தான் கொஞ்சம் பாசம் இருக்குமே. அப்புறம் ஏன் நீங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு போனீங்கன்னு யாக் கேட்குறான். சேம் டைம் ஆன்ட்டி வந்து இங்கே செருக்கிட்டையும் டீக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் அவங்க அப்பாவை பார்த்தப்ப அவங்க சாம்பியன்லாம் எனக்கு தெரியாது. சும்மா குடிச்சிட்டு கற்றுன்னு கத்தி படுத்துட்டு கிடந்தார். அவரை பார்த்தேன். அப்போல்லாம் எனக்கு அவர் மேலே லவ்வும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அப்படியே பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு புரியுது நான் ஏன் உங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு போனேன்னு எனக்கு புரியுதுன்னு அப்பா அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல. எங்கே திரும்பி பார்த்தாலும் உன் அம்மாவோட முகம் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. டோட்டலாக என்னோடய லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸிங் ஜிம்மை கண்டிப்பாக என்னால் ரன் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. இதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் ஏய்கிட்ட இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடலாம். அப்படியே நம்ம எங்கேயாவது போகலாம். ஒரு நாள் எப்போயாவது ஒரு நாள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த இடத்த விட்டு உங்களையும் விட்டு நான் போயிட்டேன்னு சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க? ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு புரியல, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ எல்லா டிசிஷனுக்கு இடையிலையும் ஒரு பைனரி சாய்ஸ் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஆன்ட்டியும் சேரும் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்க, அது என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டு தான் நீ சொல்கிறது, அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி அப்படியே டீயை பார்க்க, அடுத்து மறுபடியும் இங்கே அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஐம் சாரிப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, நீ ஒன்றும் சாரி சொல்ல வேணாம், நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த ஃபேமிலிக்கு மொத்த ஹெட்டாக நீ தான் இருக்க. என்னோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட. எனக்கு உண்மையாக ஒன்று நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அம்மா மட்டும் இங்கே இருந்திருந்தா அவங்களும் உன்னை பற்றி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்னைய மாதிரி. ஸோ நீ எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஏயை பார்த்து அப்பா ஃபீல் பண்ணி பேச, இப்போ தான் ஏய்க்கும் புரியுது அம்மாவோட இழப்பை தாங்க முடியாமல் தான் அப்பா இங்கேருந்து போனாருன்னு. ஸோ உடனே எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே 3 பேரும் அப்பா மகன்கள்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்க, நானும் இருக்கேன் என்னையும் சேர்த்திக்குங்க, நீ நல்லதாண்டா பண்ணியிருக்கிறேங்கிற மாதிரி அவனை அப்படியே கையை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான் யாக்கு. இவங்க ஹக்கிங் மூமெண்ட்டு இப்படியே இந்த பக்கம் போயிட்டே இருக்க, அடுத்து ஒரு வழியாக அடுத்த நாள் அம்மாக்கான அந்த சடங்கு கோயிலில் தான் நடக்குது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆன்ட்டி மட்டும் தனியாக இருக்க, ஆன்ட்டி அதாவது பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்பா பண்ணும்போது எல்லோரும் அப்பாவை அப்படியே தொட்டுட்டு நானும் இதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாக் வந்து ஆன்ட்டியை கூப்பிட்றான், நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஏயை பார்க்க, சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லோரும் சேர்ந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டி கையில் ஒரு லேண்டோட பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு உங்களோட கடனை நீங்கள் அடைச்சிருங்க. அம்மாவோட சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை உனக்கு கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் ஆனால் எனக்கு என்னமோ இந்த இடத்த வந்து திரும்ப வாங்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு தெரியும், உன் அம்மாவோட இடத்துல நான் இருக்கணும்னுலாம் ஆசைப்பட்டு இது பண்ணலை. எனக்கு என்னமோ இது கொடுக்கணும்னு தோணுச்சு, எனக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அந்த பக்கம் போக, ஆன்ட்டி நீபா ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களோட அந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சொல்லுவாங்க லெஃப்ட் ஓவராக இருக்கிறதா எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆன்ட்டியை பார்த்து அப்படியே சிரிக்க, அதுக்கப்புறம் பழசு ஃப்ரிட்ஜில் இருக்குது இந்தாடா சூடு பண்ணி தரேங்கிற மாதிரி அப்படியே சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க போல் ஆன்ட்டி. 2 பேரும் ரசித்து அதை சாப்பிட்டுட்டே இருக்க, அடுத்தது என்ன ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஹாப்பி மூமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே போகிறது அங்கே போகிறது வாட்டர் பாக்ஸிங்னு சொல்லி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. யாக் மாற்றி விளையாண்டுட்ருக்க, அடுத்தது சேரு கூட விளையாடுறான். அப்புறம் நம்ம டியும் நம்ம யாக்கும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறோங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்க, அப்பா அம்மாவும் இதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்படியே இவங்க மூமெண்ட் ஜாலியாக போயிட்டுருக்க, அடுத்து குளிருதுன்னு ஒரு இடத்துல அப்படியே டி உட்காந்துருக்கா. அவனுக்காக டவல் எடுத்துகிட்டு யாக் வரான். 2 பேரும் டவலுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் பாக்ஸிங் பண்ணியிருக்கியான்னு யாக் கேட்க, டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன், இன்டர்நெட்லலாம் பார்த்துருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் ஒன்றை நான் பீட் பண்ணிட்டேன்லன்னு டி சொல்ல, சரி டெய்லியும் கூட வந்து விளையாடலாம், ஜாலியாக இருக்கும், என்ன நீ பீட் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகேவான்னு சொல்ல, அப்படியா அப்போ 1 வருஷம்
வருஷத்துக்கு அப்புறமா என்னோட பதில் சொல்லிட்டா, டே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அடுத்து இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க, அடுத்தது அங்கே அப்படியே தண்ணியில் உட்காந்துட்டு இருக்கான் ஏய். அவனுக்காக ஒரு மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டே செர்ரு பக்கத்தில் வர, அது அந்த மில்க் ஷேக்கான ப்ரமோஷன்னு தெரியுது. மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்க, அடுத்தது கிஸ்ஸிங் எங்கே மேட்ரு தானே. ஸோ ரூமுக்கு வந்து மேட்ருன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக பாட்டு பாடுறது ஜாலியாக இருக்கிறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா மகன்கள்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆன்ட்டி இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. ஆன்ட்டி இருக்கிற இடத்துல அம்மா உட்காந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக. சரி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டியும் செர்ரியும் கூப்பிட, நாங்கள் எதுக்கு, இது ஃபேமிலி பிக்சர், நீங்களும் என் ஃபேமிலி தானே வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போஸ்ட் கொடு அப்படி போஸ்ட் கொடுன்னு அந்த மூமெண்ட்டும் ஜாலியாக போயிட்டுருக்க. அப்படியே இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டெல்லாம் செம்ம ஹாப்பியாக போயிட்டே இருக்க. அடுத்த ஒரு வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்க. அவனை பார்க்கறக்காக யாக் வரான். யாக் கேட்குறான், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது, என்ன அதுவா, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு எப்பயுமே ஒரு கவலை இருக்கும், என் பேரண்ட்ஸ் என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும்னு தெரியுமா. ஏய் டி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியே யாக் அவனை பார்க்க, எனக்கு உன்னையும் ஏயும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. ஏன்னா நீங்கள் 2 பேர் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க, அது உங்கள் ஃபாதர், உங்கள் அப்பா உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாருல்ல, உங்கள் ஃபேமிலிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ பெரிய ஃபேமிலி, எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கள அப்படின்னு சொல்லி டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி அவன் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவான் போல். ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அது எனக்கு என்னென்னு தெரில, நான் சின்ன வயசாக இருந்தப்போ இருந்தே என் பேரண்ட்ஸ் எப்பயுமே பிஸியாகவே இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஸோ அவங்க என் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ட்ராவலிங்லேயே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அந்த பாட்டியை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த பாட்டியை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமான்னு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. பாட்டிக்கிட்ட உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, இது நானே பண்ணேன், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, வா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது நீயே பண்ணியா, ஆமாம் நல்லா இருக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாகவும் இருக்குது, ஆனால் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த குட்டியாக செயின் மாதிரி ஒன்று கோத்துருக்கான். அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க, என் பேரண்ட்ஸ் எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரில, வந்ததுக்கப்புறம் இது காட்டலாமா அப்படின்னு சொல்ல, எனக்கும் கவலையாக தான் இருக்குது, அவங்க எப்போ வருவாங்கன்னு, வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை காட்டலாம் ஓகே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்டே இவன் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பவருக்கும் நம்ம ஹக் பண்ணால் தான் கிடைக்கும் தெரியுமா, என்ன ஹக் பண்ணிக்கோ உனக்கு பவர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் மதர்ஸ் டேன்னு நிறைய என்னோடய லைஃப்பில் வந்துச்சு. ஆனால் எப்பயுமே என் கூட இருந்தது அந்த பாட்டி மட்டும்தான். ஆக்சுவலி பாட்டி அவன் சொந்த பாட்டி கிடையாது போல், அதனால தான் அவன் இப்படி பேசுகிறான். எனக்கு நினச்சி கூட பார்க்கவே முடியல, என்னை சுற்றி யாருமே என்கிட்ட இருந்ததில்ல. ஒரு நாள் கூட என் பேரண்ட்ஸ் என்னை பார்த்து லவ் யூன்னு சொன்னதே கிடையாது தெரியுமா. எப்பயுமே என்னை அவங்க ஹக் பண்ணதே இல்லை, ஹக் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறான். அவன் ஃபீல் பண்ணுறது புரிஞ்சுட்டு யாக் அப்படியே அவன் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டி அவனை அப்படியே பார்த்துட்டே நிற்க, ஒரு செகண்ட் யாக் அவனை அப்படியே பார்த்துட்டு அவன் பக்கத்தில் போய் அவனோட தலையில் லைட்டாக கை வைக்கிறான். கை வச்ச உடனே அப்படியே டிக்கு மாதிரியாக இருக்குது. அடுத்த நாள் பாட்டியை பார்க்கறக்காக போகிறான் யாக் பாட்டிக்கிட்ட போய், அதாவது டியோட பேரண்ட்ஸை பற்றி அவன் ஃபீலிங்ஸை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவனுக்கு சரி பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாட்டிக்கிட்ட கேட்க, பாட்டி வந்து ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்தது அங்கே கரெக்டாக நம்ம டியை கூட்டிகிட்டு வர டிக்கு ஒரு வீடியோ மாதிரி காட்டுறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருடான்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது தெரியல, எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லி அது சின்ன கேசட் மாதிரி இருக்குது, அதில் எழுதியிருக்கு. இதில் என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியாமல் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஹேண்டி கேம் இருக்குது, இதில் போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, சரி ஓகேன்னு ஹேண்டி கேமில் போட்டு பார்க்குறான். அப்போ ஒரு அம்மா ஒரு பையனை கையில் வச்சுருக்காங்க. அங்கே பாரு அப்பாவை பார்த்து சிரின்னு சொல்ல, பக்கத்துலேயும் பாட்டி இருக்காங்க, கண்ணை திறந்து பாரு, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. வா ரொம்ப அழகாக இருக்குல்ல, அம்மா இந்தாங்க இதை ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்ல, அங்கே பாருன்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்க, பாட்டி இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்காங்க. இது என்னோட பையன் தெரியுமான்னு சொல்லி அப்பா அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க, சிரிம்மான்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பேரெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், இவன் பேர் வாண்டி.
இவனோட வாழ்க்கையில் வர எல்லா நாளுமே இவனுக்கு குட் டேவாக இருக்கும். ஸோ அதனால தான் இவனுக்கு இந்த பேர் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இந்த ஃபோட்டோவில் இருக்க வீடியோவில் இருக்கிறது நான் தான். கேமராவை பாரு, அங்கே பாரு என் பையன் எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் பேசிகிட்டே இருக்க இது எல்லா வீடியோவும் பார்க்கும்போது டீக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. அழுதுகிட்டே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அந்த கேமராவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். ஒரு பாட்டியை பார்த்து அப்படியே எமோஷ்னலாக பார்க்க, உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களோட மொத்த லவ்வுமே நீ மட்டும்தான், உன்னை தான் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே அவன் கையை பிடிச்சி பேச, பவர் சார்ஜிங் வேணும்ல, வா ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லி பாட்டி கூப்பிட அப்படியே போய் அப்படியே பாட்டியை ஹக் பண்ணிட்டு எமோஷ்னலாக அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இந்த மூமெண்ட்டு அப்படியே எமோஷ்னலாக போயிட்டே இருக்க இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது யாக்குக்கு. இந்த ஹக்கு ஃப்ரீ தானே, அப்போ தானே எனர்ஜியை பூஸ்ட் பண்ண முடியும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே யாக்கு நிற்க, யாக்கு இப்படி பேசுகிறத கேட்டுட்டு அவனை திரும்பி ஒரு செகண்ட் பார்க்குறான். இது எல்லாத்தையும் சார் தானே அரேஞ்ச் பண்ணார். ப்ரௌடாக அவனை பார்க்க அவன் ஷோல்டரில் கை வச்சுட்டு அவனை பார்த்து அப்படியே யாக் ஸ்மைல் பண்ண, யாக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச, உனக்கு பாட்டியோட அட்ரஸ் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, சீக்ரெட்டாக இதெல்லாம் எப்படா பண்ண அப்படிங்கிற மாதிரி டீ கேட்க, அதெல்லாம் நான் தான் பண்ணேன், விடு அதெல்லாம் சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்ல, இந்த நாள் என்னோடய லைஃப்லேயே ரொம்ப நல்ல டே, உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி யாக்கை பார்த்துட்டு அப்படியே கேட்க, அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பேக் அவன் கையில் கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போகிறாங்க. யாக் பின்னாடி வர அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காண்டி. போகும்போது அவன் மனசில் இது வரைக்கும் நடந்த ஒன்று அப்படியே ஞாபகம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸில் பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு லவ் அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க அங்கே கரெக்டாக யாக் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ண, அந்த ஸ்மைலை பார்த்த உடனே அங்கே டீனால் நிற்க முடியல. கையில் இருக்க பேக்கை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடி வந்து யாக்குக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்க 2 பேரோட ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த க்யூட்டான கிஸ்ஸோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.